தமிழ் நெஞ்சங்களுக்கு கிரீன் தமிழாவின் அன்பு வணக்கங்கள். மூவி ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மாடத்தி. இந்த படம் வந்து லீனா மணிமேகலை அவங்க வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படம் தென்கொரியாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான தங்க கைலாஸ் விருதை வந்து பெற்றிருக்கு. இந்த படம் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதையும் பெற்றிருக்கு. சரி, இந்த படத்துடைய கதை என்னங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். இந்த படம் பதுரை வண்ணார் சமுதாயத்தில் நடந்த கொடுமைகளையும் அவலங்களையும் இந்த படம் வந்து எடுத்துரைக்குது. இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு மலையோர கிராமப்புறத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு பதுரை வண்ணார் சமுதாயத்தினை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வரும். அவங்களுடைய தொழில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மேல் சாதியினருடைய துணிகளை வந்து துவைச்சி கொடுத்து அவங்க தர அந்த பொருட்களால் அந்த குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வரும். ரொம்ப ஏழ்மை நிறைந்த அந்த குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வரும். இந்த குடும்பத்தில் பார்த்தா மாடத்திங்கிற ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து காட்டையே ஜாலியாக சுற்றி வளம் எப்படி அந்த ஓரளவுக்கு ஒரு +2 ரேஞ்சு அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுடைய வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக காட்டையே சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வரும். இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து துணிகளை வெளுத்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து திட்டிகிட்டே இருக்கும், ஏன் இப்படி போயிட்டுருக்க, ஏன் இப்படி போயிட்டுருக்கேன்ட்டு. இப்போ பார்த்தா ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கும் அந்த உயர் ஜாதியினர் சேர்ந்த ஒருத்தரை வந்து பயங்கரமாக அவங்க அப்பாவுக்கு வந்து சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த இடத்த வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருவாங்க. இதனால் வந்து ரொம்ப மனம் முடிஞ்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதை மேய்ச்சிக்கிட்டு அது மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதனால் அந்த பொண்ணு வந்து அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணும். ஊருக்குள்ளார வந்து ஒரு திருவிழா நடக்கும். இந்த பொண்ணு தன்னுடைய ஆளை பார்க்குறதுக்காக அங்கே போகும். அங்கே போன கடைசியில் பார்த்தா ஏன்னா ஊருக்குள்ளாரையே இவங்களை பார்த்தாவே தீட்டு, இவங்க ஊருக்குள்ளாரே விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் இவங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்ப சூழ்நிலையில் இந்த பொண்ணு வந்து அந்த பண்டிகையை காணறதுக்கு வந்து போயிடும். ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞர்கள் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த புதருக்குள்ளார ஒண்டிகிட்டு இருக்கிற அந்த பொண்ணை வந்து பார்த்துருவாங்க. பார்த்தா ஒரு 4 பேர் அந்த இடத்தையே வந்து அந்த இளைஞர்கள் வந்து அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிடுவாங்க. காலையில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்து கிடக்கும். இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து பார்த்து அந்த கிராம மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சதா இல்லையா, அந்த கிராம மக்கள் வந்து அந்த இளைஞர் வந்து தண்டிச்சாங்களா இல்லையா, இல்லை இந்த கிராம மக்கள் வந்து இந்த குடும்பத்தை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக அந்த சமுதாயத்தினருக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து இப்படி தான் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா அவங்கள கண்டாலே தீட்டு, நம்ம எங்கேயாவது போகும்போது அவங்க வந்து கண்டாவே தீட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நிலையை வந்து எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் தத்ரூபமாக இயல்பாக அந்த படத்தில் வந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், இந்த படத்தோடைய கேரக்டர் கிடையாது. அந்த படத்தில் அவங்களாவே வாழ்ந்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வந்து பயங்கரமாக இருக்குது. படம் பார்க்கும்போது நம்மளே வந்து அந்த இடத்துக்கே அப்படியே கூட்டிகிட்டு போகுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு கேரக்டர்னால் அது வந்து எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லை. அப்படியே தத்ரூபமாக இப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்களே என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி அவங்களுடைய படிப்பறிவு இல்லாமல் அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், செயல்கள் எல்லாமே வந்து அப்படியே படத்தில் வந்து இயல்பாக வந்திருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் வந்து ஸ்க்ரீன் பிளே, ஒளிப்பதிவு தான். ஜெர்ஃபோர் அபிநந்தனுடைய ஒளிப்பதிவு வந்து பயங்கரமாக இருக்குது. சின்ன ஒரு இடம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த படத்தில் வந்து சமையல் செய்ய வந்து அடுப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கும். அந்தோடைய ஆங்கிள் பார்த்தோன்னா, கேமரோட ஆங்கிள் பார்த்தோன்னா அடுப்புக்கு உள்ளேருந்து எடுத்திருப்பாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு பந்து வந்து போட்டு ஒரு காய் மாதிரி போயிட்டுருக்கும். அப்படியே வளைஞ்சு கேமரா ஆங்கிள் பார்த்தா அங்கே போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஆத்தங்கரையில் அந்த மீனெல்லாம் உள்ளே இருக்கும். அதில் அப்படியே கையில் அப்படியே அள்ளுறது, அப்படியே உள்ளேருந்து அப்படியே அழகாக சூப்பராக ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அருமையாக வந்திருக்கு. அந்த காட்சிகள் வந்து நம்ம பார்க்குறது பிரமிப்பாக இருக்குது. இப்படி அந்த காட்டை சுற்றி ஒரு கேமரா ஆங்கிளாலே தன்னுடைய படத்தை வந்து கொண்டு போயிருப்பார் இந்த ஒளிப்பதிவாளர். அப்புறம் படத்துடைய மியூசிக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா டீசெண்டாக இருக்குது. அது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த படத்தின் மிகப்பெரிய குறை என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட். இவங்க வந்து பேசுகிற பேச்சு வந்து தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அது கூட ஓகே, ஒத்துக்கலாம். ஆனால் அந்த ஆற்றுல இறங்கி அந்த இளைஞன் வந்து குளிப்பார், அவருடைய இதை வந்து அப்படியே காமிப்பாங்க. அந்த சீன் வந்து கொஞ்சம் வந்திருக்கக்கூடாது. அது தேவையில்லாத சீன். அது பார்த்திங்கன்னா நமக்கு படம் பார்க்குறவங்க நமக்கு வந்து கொஞ்சம் அருவருப்பாக தான் ஏற்படுத்துது. ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக ஒரு சீன்ஸில் எடுத்துகிட்டு அது மாதிரி சீனை வந்து திடீர்னு கொண்டு வரதுங்கிறது நம்ம மனசு ஏற்றுக்கலை. மற்றபடியெல்லாம் ஓகே, சீனெல்லாம் இயல்பாக தத்ரூபமாக எடுத்துருக்க வேண்டிய படத்துக்கு தேவையான சீன்கள் தான். ஆனால் அந்த சீன் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து பார்க்கலாம்.
அதனால் இந்த படம் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்காதீங்க, தனியாக பாருங்கள். தனியாக பார்த்து இந்த படத்துடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி பாரதி.